ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு பூத் ஸ்லிப் மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நேரடியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பூத் ஸ்லிப் மட்டும் போதாது, அதுக்கும் சில டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. அதாவது வேட்புமனு தாக்கல் மார்ச் 30, வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் வந்து ஏப்ரல் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேட்புமனு வந்து பரிசீலனை வந்து ஏப்ரல் 7, வேட்புமனு வாபஸ் பெறுறது வந்து ஏப்ரல் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வந்து டாக்குமெண்ட் மட்டும், அதாவது உங்கள்கிட்ட பூத் ஸ்லிப் மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டு போட முடியாது, உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து 12 விதமான டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும், அப்படி இல்லைனா ஆதார் அட்டை இருக்கணும், அதுக்கு மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனா பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கு வந்து பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதும், அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கார்டு, எம்பி எம்எல்ஏ இருந்தால் அதுக்கான ஐடி கார்டு இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட ஐடி கார்டு இருக்குது ஆனால் என்னால் ஓட்டு போட முடியல அப்படின்னா, உங்களோட பூத் ஸ்லிப்பும் உங்கள் கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலிலும் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடலாம். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஓட்டு போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.